வெல்கம் டு மினிட் ஃபேக்ட். எக்ஸாம்ஸ் எல்லாமே பக்கத்தில் வந்துகிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபேக்ட் தான் பார்க்க போகிறோம். நிமோனிக்ஸ் அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு வார்த்தையை பார்த்துருப்போம். விப்ஜிஆர் அப்படிங்கிறது வானவில்லோட கலர்களை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிமோனிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நீங்கள் ஈஸியாகவே ஞாபகப்படுத்த முடியும். எப்பயாச்சும் உங்களுக்கு இந்த டவுட் வந்திருக்கா? ஆசிட் பேஸ் இந்த ரெண்டுமே வந்து லிட்மஸ் பேப்பரை ப்ளூ ரெட்டா மாற்றுமா, ரெட் ப்ளூவா, இது ரெட்டா ப்ளூவா அப்படின்னு எப்பயாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஏஎன்சி அன்சி அப்படின்னு ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சு, ஏங்கிறது ஆசிட் அமிலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. என்சியை நீலம சிவப்பா மாத்துச்சுன்னா ஆசிட். ஏஎன்சி இதுலேருந்து உங்க கன்ஃபியூஷன் எல்லாமே மாற்றிக்கலாம். இது ஆப்போசிட்டா இருக்கிறது பேஸ் அப்படின்னு நீங்க ஞாபகம். இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸ் வச்சு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கதையாக கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஈஸியாக வந்து அந்த கொஸ்டினை ஞாபகப்படுத்திக்கலாம். டிஎன்ஏல எந்தெந்த பேஸ் பேர் ஆகும் அப்படிங்கிறத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆப்பிள் ஆன் ட்ரீ அப்படிங்கிற மூலமா அடினைன் பேர்ஸ் வித் தயமின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கார் ஆன் கிரவுண்ட் அப்படிங்கிறது மூலமா சைட்டோசின் பேர்ஸ் வித் குவானைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிமோனிக்ஸை நீங்க வந்து எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்ஸ் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கு. நல்லா படிங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. நிமோனிக்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். ஆல் தி பெஸ்ட்.